ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் இப்படி உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோலாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வேக வச்சுட்டு அதில் வந்து ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் மசாலாம் உள்ளே போகும். அப்புறம் வந்து எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு வந்து நான் எப்போ முட்டை வேக வச்சாலும் இந்த மாதிரி லைட்டாக உடஞ்சி வந்துடுது. ஸோ இப்படி உடையாமல் முட்டை வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் எனக்காக சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு நம்ம வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பொடியெல்லாம் முட்டையோட எல்லா சைடும் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை பிரியாணியில் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம முட்டை ஏற்கனவே வறுத்தோலையே அந்த மிச்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன் நான். அதெல்லாம் சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை, 2-3 லவங்கம், அப்புறம் பட்டை, அப்புறம் இது அந்த மராட்டி மொக்கு, அப்புறம் கல்பாசி, கொஞ்சமாக வந்து சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போந்தட்டிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாதம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் பாதி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பிரியாணி செய்யும்போது மிளகாத்தூள் அதிகமாகவும் மல்லித்தூள் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா குழம்பு வந்து பிரியாணி வந்து குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால் மல்லித்தூள் வந்து எப்பவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த பொடியெல்லாம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிறதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ தக்காளி நல்லா குழஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் நான். தயிரையும் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா திப்பி ஆயிரும். ஸோ தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 பங்கு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி, நம்ம நார்மல் சாப்பாட்டி பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய், அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை 2 முட்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வேக வச்சுருங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிருக்கும். எப்போயுமே விசில் போனவுடனே திறக்காமல் கூட ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்திங்கன்னா நல்லா உதிரியான உங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் கிடைக்கும். எப்போயுமே குக்கரில் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது உடனே திறக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்திங்கன்னா நல்லா உதிரியான சாதம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி கூட பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். உங்களுக்கே பார்க்கும்போதே நல்லா தெரியும். முட்டையுமே நல்லா மசாலாவில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த நார்மல் ரைஸில் உள்ள முட்டை பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.